அதாவது தமிழ்நாடு முழுக்க அத்தனை வணிகர்களையும் ஒன்றா திரட்டின ஒரே தலைவர் ஐயா வெள்ளையன் மட்டும்தான். எங்கள் அப்பா எங்களுக்கு எந்த சொத்தும் சேர்த்து வைக்கல. உண்மையிலேயே காமராஜர் மாதிரி வாழ்ந்தார். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அத்தனை வணிகர்களும் அமைதி காத்து பொறுமை காத்து அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த இறுதி சடங்குக்கு அப்படின்னு நான் தெரிவிக்கிறேன். அத்தனை பேரையும் வெள்ளை உள்ளம் கொண்ட வெள்ளையன் அவர் ஒரு பெரிய சகாப்தம். அவர் வெள்ளையன் அப்படின்னா அவருடைய மீசை, வெள்ளையன் அப்படின்னா அவரோட சகாப்தம். அவர் இன்னைக்கு நம்ம அவரை இழந்து நிற்கிறோம். நான் எல்லாம் சொல்றதுல எனக்கு ஒன்றும் புரியல. அத்தனை கோடான கோடி வணிகர்களுக்காக தான் அவர் வாழ்ந்தார். இன்னைக்கு நம்ம கிட்ட அவர் இல்லைன்னாலும் ஒரு வணிகர்கிட்டையும் அவர் இருக்கிறார். அண்ணன் வெள்ளையன் அவர்கள் இன்று இயற்கை எழுதியிருக்கின்றார்கள். அண்ணன் வெள்ளையனை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எவ்வளோ சொல்லலாம். மிக அற்புதமாக மக்கள் தொண்டாற்றியவர். அதாவது மக்கள் தொண்டாற்றியதில் எப்படி எதையும் எதிர்பார்க்காமல் மக்களுக்காக தொண்டாற்றியவர் என்றால் பெருந்தலைவர் காமராஜரை தான் சொல்ல வேண்டும். அதே போன்று அண்ணன் வெள்ளையன் அவர்கள் மிக அற்புதமாக தொண்டாற்றி கொண்டிருந்தவர்கள். அதாவது ஒரு டைமில் அண்ணன் தலைவராகிற டைமில் பல இடங்களில் வியாபாரிகள் வியாபாரம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அதையெல்லாம் முறியடித்து காட்டியவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள். மிக அற்புதமாக மக்கள் தொண்டாற்றிய அண்ணன் அவர்கள் இன்று இயற்கை எழுதியிருந்தார்கள். இப்பொழுது அவருக்கு வயது 76. இந்த 76 வயதில் அவங்க இயற்கை எழுதியிருக்காங்கன்னா அது எங்களால் ஜீரணிக்க முடியல. திரு வெள்ளையன் அவர்களின் உடல் நாளை மாலை வரை பெரம்பூர் வியாபாரிகள் சங்க மண்டபத்தில் வணிகர்களின் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்படும். 3 மணிக்கு மேல் அவருடைய சொந்த ஊரான திருச்செந்தூர் அருகே பிச்சிவிளை என்ற ஊரில் வியாழக்கிழமை மாலை 3 மணிக்கு நல்லடக்கம் செய்யப்படும். இது தொடர்பாக தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களில் நாளை அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகளும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து வணிகர் சங்க நிர்வாகிகளும் ஒத்துழைப்பு கொடுத்து நாளை ஒரு நாள் வட தமிழ்நாட்டில் கடையடைப்பு நடத்தவும், நாளை மறுநாள் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் போது மதுரைக்கு அங்கே மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கடையடைப்பு நடத்தி மறைந்த பேரவைத் தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துமாறு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.